இன்றைய தியானம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா என்றான். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். மத்தேயு 20:15-16. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யம் ஒரு வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் தான் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்துறதுக்காக அதிகாலையிலே புறப்பட்டான் என்று ஒரு காரியத்தை அங்கு சொல்லி கொண்டு வருகிறார். வேலையாட்களோடு கூட அவர் பேசும்போது ஒரு நாளைக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை திராட்சை தோட்டத்தில் வேலைக்காக அனுப்பினான். 3ஆம் மணி வேளையிலையும் அவன் புறப்பட்டு போய் கடத்தெருவில் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்க, நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன்னு சொல்கிறான். அநேகர் போய் அங்கே வேலை செய்ய போகிறாங்க. மறுபடியும் 6ஆம் மணி வேளைக்கு அவன் போய் அப்படியே செய்தான். 11ஆம் மணி வேளையிலும் போய் அப்படி சும்மா நிற்கிற எல்லாரையும், வேறு சிலர் எல்லாம் கூப்பிட்டுட்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கு அவங்க ஒருவரும் எங்களுக்கு வேலை இடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்க, நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள் என்றான். சாயங்காலம் ஆச்சு பிரியமானவர்களே. சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவங்களுக்கு கூலி கொடு அப்படின்னு சொல்கிறான். அப்பொழுது முதல்ல பிந்தி வந்தவங்க யார்? 11ஆம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவங்க வராங்க. ஆளுக்கு அவங்களுக்கு பேசின கூலி ஒரு பணம், ஒவ்வொரு பணம் அவங்க வாங்கிட்டு போகிறாங்க. முந்தி அமர்த்தப்பட்டவங்க வராங்க, தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க, எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கி கொண்டு வீட்டு எஜமானை நோக்கி அவங்க பேசுகிறாங்க பாருங்க, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். ஒரு அருமையான சத்தியத்தை இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு சொல்லி தருகிறார். கவனமாக அதை படித்து நாம் ஜெபிக்க போகிறோம். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகி இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம் அப்படின்னு சொல்கிறான். அடுத்து, என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு இயேசு சொல்கிறாரு, இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். இந்த நாளிலே விசேஷமாய் என்னோடு கர்த்தர் இடைப்பட்டதான ஒரு வார்த்தை என்னன்னா, கர்த்தர் தயாளராய் இருக்கும்பொழுது நாம் வன்கண்ணனாய் இருக்கலாமா? நாம் இவங்க இப்போ தானே வந்தாங்க, இப்போ தானே ரட்சிக்கப்பட்டாங்க, இப்போ தானே அவங்க அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க, இப்போ தானே அவங்க ஊழியம் செய்கிறாங்க. ஒரு காலத்தில் அவங்க வாழ்க்கை பாவ வாழ்க்கையில் இருந்ததே. ஆனால் பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் யாரையும் ரட்சித்து அவங்க கையில் ஊழியத்தை கொடுத்து அவர்களை பயன்படுத்த வல்லமையினாலே தம்முடைய அபிஷேகத்தால் நிறைத்து எடுத்து பயன்படுத்த முடியும். அவர்களுக்கு தம்முடைய வல்லமையை கொடுத்து பயன்படுத்தும் பொழுது நமக்குள்ள இன்றைக்கு பொறாமை, எரிச்சல், அவருடைய நற்சாட்சியை கெடுக்கிற காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்களில் நாமும் கூட இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் எழும்பி நம்மால் இயன்ற அளவுக்கு மற்றவர்களுடைய சாட்சியை கெடுக்கிறதுக்கு, முறுமுறுக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நான் தயாளனாக இருக்கிறேன், நீ வன்கண்ணனாக இருக்காத, நீ வன்கண்ணனாக இருக்காத. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் மரணம் அடைவதற்கு முன்பதாக யோவான் 17ஆம் அதிகாரத்தில் பிதாவின் இடத்துல ஜெபிக்கிறாரு.
அப்போ 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்கிறார். பிதாவே, வேளை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். இயேசு ஜெபிக்கிறார். பிரியமானவர்களே, இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் பிதாவின் இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்காகவும் நாம் ஜெபிக்கணும். தேசத்தில் உள்ள மக்களுக்காகவும் ஜெபிக்கணும். எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும். நமக்குள்ள அந்த பொறாமை, எரிச்சல், வன்கண் இருக்கக்கூடாது. கர்த்தாவே, இங்கே இவங்கெல்லாம் பேசின மாதிரி நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பேசியிருந்தேன், எங்களை மன்னிங்க, எங்களை தயாள குணமுள்ளவர்களை மாற்றம் ஜெபிக்கலாமா? பிரியமானவர்களே, பரிசுத்தமுள்ள பிதாவை இயேசுவின் நாமத்தினுடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். மத்தேயு 20:15-16 நாங்கள் வாசிச்சது போல, நீர் கர்த்தாவே தயாளராய் இருக்கிறீரப்பா, நாங்கள் ஒரு காலம் வன்கண்ணனாய் இருக்காதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள், முந்தினோர் பிந்தினோராகவும் இருப்பார்கள் நீங்கள் சொன்னீங்கல்ல. இதை நாங்கள் மறக்கக்கூடாது ஆண்டவரே. இந்த ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்கள் மைண்டில் நாங்கள் செட் பண்ணி ஆண்டவரே, நாங்கள் இனிமேல் முறுமுறுக்காமல், பொறாமப்படாமல், எரிச்சல் அடையாமல், காய்மகாரத்தோடு பார்க்காம ஆண்டவரே, நீர் தெரிந்து கொண்டவர்கள் அப்பா, நீர் எவர் மேல் இரக்கமாயிருக்க ஆண்டவரே கிருபையாக இருக்க சித்தமாக இருக்கிறீர், அவங்க மேலே இரக்கமாக இருப்பீர், சித்தம் கொண்டிருக்கிறீர் என்று நாங்கள் உணர்ந்து முதிர்ந்தவர்களாய் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா பொறாமை, எரிச்சல் நாவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.